அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10/5/2022 டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அந்த தேர்வில் 100 தமிழ் கேள்விகள் வந்திருக்கு. 50 கேள்வியை மட்டும் பார்ப்போம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். முதல் கேள்வி, பல உயிர் பிரித்து எழுதுக. பல உயிர்னு கொடுத்துருக்காங்க, இதை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க. விடையை பார்க்கலாமா? பல கூட்டல் உயிர் என்பது சரி. இரண்டாவது கேள்வி, இல்லாது கூட்டல் இயங்கும். சேர்த்து எழுதுக. இல்லாது கூட்டல் இயங்கும், இதை சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுங்க. விடையை பார்க்கலாங்களா? இல்லாது இயங்கும் அப்படிங்கிறது கரெக்டு. மூன்றாவது கேள்வி, வன்கீரை பிரித்து எழுதுக. இதை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க. விடையை பார்க்கலாங்களா? வன்மை கூட்டல் கீரை. நான்காவது கேள்வி, உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் கேட்குறாங்க. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? மறைந்த. ஐந்தாவது கேள்வி, சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல். சோம்பல், இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எதிர்ச்சொல் என்ன? விடையை பார்க்கலாங்களா? சுறுசுறுப்பு. ஆறாவது கேள்வி, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. கீழே பார்த்தீங்கன்னா 4 சொல்லை கொடுத்துருக்காங்க. எந்த சொல் பொருந்தாததோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? மரபு கவிதை பொருந்தாது, ஏன்னா மற்ற 3மே புதுக்கவிதையின் வடிவங்கள். ஏழாவது கேள்வி, பொருந்தாத இணை எது? கீழே இருக்கிற 4 இணைகளில் எது பொருந்தாமல் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. பொருந்தாத இணை எது? விடையை பார்க்கலாங்களா? தோல் கருவிகள், உடுக்கை, தவண்டை என்பது பொருந்தாதது. எட்டாவது கேள்வி, பொருந்தாதவற்றை கண்டறிக. இங்கேயும் பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது பொருந்தாததோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? ஏதான் தவறு, தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது செய்வினை கிடையாது. 9வது கேள்வி, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழை இல்லாததை எடுத்து எழுத சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை குயில் கூவும், இதான் சரி. 10வது கேள்வி, சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எந்த தொடரில் சந்திப்பிழை இல்லை? விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான், இதான் சரி. 11வது கேள்வி, சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. எந்த தொடரில் சந்திப்பிழை இல்லையோ அதை சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் சரி. ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார், இதுதான் கரெக்டு. 12வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இங்கே கொடுத்துருக்கிற 4 இணைகளில் எந்த இணையில் கரெக்டாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? டாக்குமெண்ட்டு அப்படின்னா ஆவணம், இதான் சரி. 13வது கேள்வி, மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிக. மயங்கொலி பிழைகள், அதாவது லகர லகர வேறுபாடு இருக்கும் இல்லையா, அதுதான். அது இல்லாத தொடர் எதுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா? விடையை பார்க்கலாமா? டி தான் சரி. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம், இதான் கரெக்டு. 14வது கேள்வி, வலுவற்ற சொல்லை காண்க. எந்த சொல்லில் வலு இல்லையோ, குற்றம் இல்லையோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? ஒட்டடை என்பது கரெக்டு. 15வது கேள்வி, அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அடல், இதுக்கு தவறான பொருள் கீழே இருக்கான், அதை கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஆடல் என்பது தவறு. அப்போ அடல் அப்படிங்கிறதுக்கு வலிமைங்கிற பொருளும் இருக்குது, போர் அப்படிங்கிற பொருளும் இருக்குது, வெற்றி அப்படிங்கிற பொருளும் இருக்கான். இது புதுசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. 16வது கேள்வி, கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. கரி, இந்த கரி என்பதற்கான தவறான பொருள் எதுவோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. விடையை பார்க்கலாங்களா?
இறைச்சி என்பது தவறு. 17வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் எழுதணும். எழுதுங்க. அகர வரிசையில் எழுதுக. இங்கே பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாமா? பி தான் கரெக்டு. அழகுணர்ச்சி, ஆரம், இரண்டல்ல, ஈசன், இப்படி தான் வரணும். 18வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? பாம்பு, பேரியால், படகம், பிடில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக வரிசைப்படுத்தணும். விடையை பார்க்கலாமா? இதுவும் பேசிக்காக தான் இருக்குது. விடை சி தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு பா வரணும், அப்புறம் பா, அப்புறம் பி, அப்புறம் பே, இந்த ஆர்டரில் வரணும். 19வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இங்கே நீங்களே கண்டுபிடிங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யுங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு மா வரணும், அப்புறம் மீ, அப்புறம் மூ, அப்புறம் மே, அப்புறம் மோ, இந்த ஆர்டர் தான் கரெக்டு. 20வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைப்படி சொற்களை சீராக அமைக்கணும். கண்டுபிடிங்க. இந்த அகர வரிசையை டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. பாருங்கள் எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு பாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? டி தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு வா வரணும், அப்புறம் வி, அப்புறம் வே, அப்புறம் வே, அப்புறம் வை, இந்த ஆர்டரில் தான் வரணும். 21வது கேள்வி, குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது? இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது. அதாவது ஒருத்தர் குறிஞ்சி நகர் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னு விடையளிப்பது எந்த விடைன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை சுட்டு விடை. 22வது கேள்வி, வெளிப்படை விடைகளை கண்டறிக. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? எதில் வெளிப்படை விடைகள் வந்திருக்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை பி தான் கரெக்டு. சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, இந்த 3ஐயும் வெளிப்படை விடைகள் சொல்லுவாங்க. 23வது கேள்வி, விடைக்கேற்ற வினா அமைத்திடுக. விடையை கொடுத்துருக்காங்க, நம்ம வினாவை கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது விடை. இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் சரி. சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு வரணும். 24வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இது விடை. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை டி தான் கரெக்டு. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? இதுதான் சரியான வினா. 25வது கேள்வி, சரியான கலைச்சொல்லை கண்டறிக. சரியான கலைச்சொல்லை கண்டுபிடிக்கணும். எது சரியாக பொருந்தி இருக்குன்னு பாருங்கள். கண்டுபிடிக்கலாமா? விடை கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்பிக்கை, இதுதான் சரி. 26வது கேள்வி, விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகையான விடை? முன்னாடி வந்த கேள்வியும் இதே மாதிரி தான் வந்திருக்கு. விடையை பார்க்கலாமா? விடை சுட்டு விடை. 2 கொஸ்டின் பாருங்கள், ஒரே மாதிரி அமைச்சிருக்காங்க. 27வது கேள்வி, பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்தெழுதுக. பிறமொழி சொற்கள் எந்த தொடரில் இல்லையோ அதை எடுத்து எழுதணும். எழுதுங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான், இதுதான் சரியான தமிழ் சொல். 28வது கேள்வி, பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்தெழுதுக. இங்கேயும் அதே மாதிரி தான். எந்த தொடரில் பிறமொழி சொற்கள் இல்லையோ அதை சொல்லணும். கண்டுபிடிக்கலாமா? விடை பி தான் கரெக்டு. வானூர்தி ஒரு அறிவியலாக்கம், இதுதான் சரி. 29வது கேள்வி, பொறுத்துக. இடது பக்கம் சில சொற்களையும் வலது பக்கம் சில சொற்களையும் கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்து கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க. பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் சரி. கீது அப்படின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். இலை அப்படின்னா இலைன்னு அர்த்தம். உலகம்னா உலகம். சாப்பிட்டான்னா சாப்பிட்டான், இதான் சரி. 30வது கேள்வி, எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. கீழே இருக்கிற தொடர்களில் எந்த தொடரில் எழுத்து வழக்கு வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எந்த தொடரில் எழுத்து வழக்கு வந்திருக்குது? விடையை பார்க்கலாமா? ஏ தான் கரெக்டு. அதிக தொலைவிலிருந்து வருகிறேன், இதுதான் சரி. 31வது கேள்வி,
திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது. இங்கே எது சரியான சொல் வரும்? இது வந்து ஊமை தொடருங்க. எந்த தொடர் சரியாக வரும்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இந்த தொடர் தான் வரும். திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. இதுதான் சரியான சொல். 32வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் 2 சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக. அதாவது 2 சொல் இணைந்து கீழே இருக்கிற சில சொற்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி உருவாக்கப்படாத சொல் எதுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை தலைவன். இது ஒரே சொல், 2 சொல் கிடையாது, ஒரே சொல். 33வது கேள்வி, சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. எந்த வாக்கியத்தில் சந்திப்பிழை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இங்கே ஏதோ 2 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை 1 மற்றும் 4 கரெக்டு. காட்சியை பார், கதவை திற. இங்கே பாருங்கள், இப்போ வந்திருக்கு, இது வந்திருக்கு, இது சரி. 34வது கேள்வி, கீழ்காணும் சொற்களில் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து பொறுத்துக. அதாவது கூட்டமாக இருந்தால் என்ன பெயர் வரும்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் கரெக்டு. கல் கூட்டமாக இருந்தால் கல் குவியல்னு சொல்லுவோம். பழம் கூட்டமாக இருந்தால் பழக்குலைன்னு சொல்லுவோம். புல் கூட்டமாக இருந்தால் புல்கட்டுன்னு சொல்லுவோம். ஆடு கூட்டமாக இருந்தால் ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். இதுதான் கரெக்டு. 35வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள எழுத்தை தகுந்த இடத்தில் சேர்க்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஐயை கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற 4 தொடர்களில் ஐயை பொருத்தி எதில் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? ஏ தான் கரெக்டு. ஆடையை அணிந்தேன், இப்படி தான் வரும். 36வது கேள்வி, சிறு சீரு என்ற சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக்க. அதாவது சிறு அப்படிங்கிற சொல், சீரு அப்படிங்கிற சொல், இதுக்கான தனித்தனி பொருளை தரக்கூடிய தொடரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை டி தான் கரெக்டு. சிறு சிறு குட்டியாக இருந்தாலும் சீறுவதில் புலியை மிஞ்ச முடியாது. இதுதான் கரெக்டான தொடர். 37வது கேள்வி, சரியா தவறா அப்படிங்கிற டைப்பில் கொடுத்துருக்காங்க. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இது வந்து ஒரு பாட்டு வரி. சரி, இதை கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கூற்று 1, தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல். கூற்று 2, பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கூற்று 3, இதை பாடியவர் பாரதிதாசன். எது சரி? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? இப்போ விடையை பாருங்கள், நான் கொஞ்சம் மறைச்சி வச்சிட்டேன். விடையை பார்க்கலாமா? விடை டி தான் கரெக்டு. கூற்று 1, 2 சரி. இதை பாடியவர் பாரதிதாசன் கிடையாது, இது தவறு. 38வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். இங்கே சொற்களையும் இங்கு பொருளையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம எடுத்து பொருத்தணும். பொருத்துங்க. விடையை பார்க்கலாமா? விடை சி தான் கரெக்டு. விசும்பு அப்படின்னா வானம். இந்த ஒன்று தெரிஞ்சிருந்தால் கூட ஆன்சர் போட்டிருக்கலாம். ஊழி அப்படின்னா யுகம். ஊழ் அப்படின்னா முறை. பீடு அப்படின்னா சிறப்பு. இதுதான் சரி. 39வது கேள்வி, சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுணங்கிய கேள்வியர். இந்த சொல்லுக்கான பொருளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. நுணங்கிய கேள்வியர், இந்த சொல்லுக்கான பொருள் என்ன? விடையை பார்க்கலாமா? நுட்பமான கேள்வி அறிவு உடையவர், இதுதான் பொருள். 40வது கேள்வி, கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. பேணாமை. இந்த சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. தேர்ந்தெடுங்க. பேணாமை. விடையை பார்க்கலாமா? பாதுகாக்காமை என்பது கரெக்டு. 41வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. செவிச்செல்வம். செவிச்செல்வம், இதுக்கு பொருத்தமான பொருளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? கேட்பதால் பெரும் அறிவு தான் செவிச்செல்வம். 42வது கேள்வி, சரியான தொடரை கண்டறிக. எந்த தொடர் சரியாக இருக்குதோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எந்த தொடர் சரியாக உள்ளது? விடையை பார்க்கலாமா? இவன் நேற்று வந்தவனல்லன், இதுதான் கரெக்டு.
43வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இங்கே தொடரை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. எது சரியாக அமைஞ்சிருக்குதோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை பி தான் சரி. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். இதுதான் கரெக்டு. 44வது கேள்வி, சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடரை கண்டுபிடிக்கணும். ஒரு ஊர் அடிப்படையில் அமைக்கணும். நம்ம நிறைய வினாத்தாள்களில் இந்த ஒரு ஊருங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாமா? சி தான் கரெக்டு. ஓர் ஊர் ஒரு கடல். இதுதான் சரி. 45வது கேள்வி, பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 2 கூட்டல் ஆண்டு. 2 கூட்டல் ஆண்டு இதை நம்ம எப்படி எண்ணடையாக சொல்லுவோம்? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? ஈராண்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சரி. அடுத்த கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பல் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையாகிய உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படுத்தப்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்றழைக்கப்படுகின்றனர். பாய்மரக் கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. இந்த பத்தி எங்கே இருக்கும்னா 7ஆம் வகுப்பில் இருக்கும். அதை அப்படியே கொடுத்து கேள்வியை கேட்க போகிறாங்க, நம்ம பதில் சொல்ல போகிறோம். சரி பாருங்கள். 46வது கேள்வி, கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? விடை கம்மியர். 47வது கேள்வி, கப்பலின் முதன்மையான உறுப்பு எது? முதன்மையான உறுப்பு என்னது? எறா. இது என்னது? அடிமரம். 48வது கேள்வி, பருமல் எனப்படுவது யாது? பருமல்னு எதை சொல்லுவோம்? விடை குறுக்கு மரம். குறுக்கு மரத்தை தான் பருமல் சொல்லுவோம். 49வது கேள்வி, கப்பலை உரிய திசையில் செலுத்த பயன்படும் கருவி யாது? உரிய திசையில் செலுத்த பயன்படும் கருவி என்னன்னு கேட்குறாங்க. விடை சுக்கான். 50வது கேள்வி, என்ன கேள்வின்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் போட்டுட்டோம். அந்த வீடியோவுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டை உருவாக்கி வச்சுருக்கிறோம். நீங்கள் அந்த வீடியோக்களை இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. 50 கேள்வியில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 50வது கேள்வியை பாருங்கள். பாய்மரக் கப்பலின் பாய் கயிற்றில் ஏற்படும் பழுதினை சரி செய்யும் பொருளை எழுதுக. சரி செய்யும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடை மரப்பிசின். இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். அடுத்த 50 கேள்விக்கான வீடியோ ரெடி பண்ண உடனே இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் வச்சிட்றேன். ஃப்யூச்சரில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவிலையும் 50 கேள்வி இருக்கும். அதையும் மறக்காம அட்டன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.